Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா தான். அரிவாள் செல் சோகை என சொல்லக்கூடிய சிக்கிள் செல் டிசீஸ் டே வரும் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படுது. இந்த தினத்தை முன்னிட்டு இரத்தவியல் நிபுணர் டாக்டர் கார்த்திக் வேலவன் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். ஹலோ, வணக்கம். எஸ் டாக்டர், ஸோ இந்த சிக்கிள் செல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன டாக்டர், அது எப்படி உருவாகுது? ஹலோ, நான் டாக்டர் கார்த்திக் வேலவன், இரத்த புற்றுநோய் நிபுணர் மற்றும் பெனின் டிசார்டர் சிக்கிள் செல் தலசீமியா இதையும் பார்க்குறேன். ஸோ ரிகார்டிங் கொஸ்டின், நீங்கள் சிக்கிள் செல் டிசீஸ், சிக்கிள் செல்லுங்கிறது நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய செல்ஸ் ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்த செல்ஸ் எல்லாமே ரவுண்ட் டு ஓவல் ஷேப்டு செல்ஸாக தான் இருக்கும். இதுதான் ஈஸி ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் நம்ம சின்ன சின்ன ரத்த நாணங்களுக்கு நடுவில் போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக ஏற்பதுக்கு இருக்கும். பட் சிக்கிள் செல் ப்ராப்ளமில் என்ன ஆகும்னா, இது ஒரு மரபணு டிசார்டர். ஸோ சின்ன மரபணு மாற்றத்தினால இந்த ஆர்பிசிஸ் எல்லாம் சிக்கிள் ஷேப்டு செல்ஸாக மாறும். ஸோ இந்த சிக்கிள் ஷேப்டு செல்ஸாக மாறும்போது இது ரத்த நாணங்களுக்குள்ளே போகும்போது அடைப்பு ஏற்படலாம். இதனால் வலி, செஸ்ட் கடுமையான வலிகள் ஏற்படலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். அதுக்கப்புறம் அந்த ரத்த நாணங்களுக்கு நடுவில் போக முடியாத டைமில் பிளட் வெசல் பிளாக்கேஜ் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம் ரத்த அணுக்கள் மாறும்போது. ஓகே, ஸோ இது மரபணு நோய் அப்படின்னு சொல்ல முடியுது. ஆட்டோமேட்டிக்காக பெற்றோர்களிடம் இருந்தால் கண்டிப்பாக இது வரும். ஸோ இது எப்படி பரவுது டாக்டர்? ஆமாம், இது என்னென்னா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா சிக்கிள் செல் ட்ரெயிட்னு சொல்லுவோம், சிக்கிள் செல் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கேரியர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% ஆஃப் ஜீன் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்போது அவங்க கேரியராக இருப்பாங்க. ஸோ ஒரு அப்பா கேரியராக இருக்கலாம், இல்லை ஒரு அம்மா கேரியராக இருக்கலாம். ஸோ ஒரு அப்பா அம்மா கேரியராக இருக்கும்போது இது நமக்கு குழந்தைங்களுக்கு பரவுது. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ்வலாக பரவும். ஒரு கேரியர், 2 கேரியர் இருக்கும்போது அவங்க கேரியர்லேருந்து அடுத்த இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு பரவும். ஓகே, இது இப்போது ரிலேஷன்ஸ்குள்ளேயே மேரேஜ் பண்ணிக்கிறது மூலியமாக இந்த மாதிரி நடக்குதா, இல்லாட்டி பொதுவாகவே இது எதனால இந்த மாதிரி? இல்லை, அதாவது 2 சிக்கிள் செல் ட்ரைட், ஒரு ஃபாதர் ட்ரைட்டாக இருக்கலாம், இல்லை மதர் ட்ரைட்டாக இருக்கலாம். யூஸ்வலாக இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிற ஏரியா, கன்சாங்குனேட் மேரேஜ் இருக்கிற இடத்துல தான். ஸோ அவங்களுக்கே தெரியாது அவங்க ட்ரைட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க 2 ட்ரைட் இருக்கும்போது அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். ஓகே டாக்டர், இப்போது ரத்த அணுக்கள், அதாவது ஆர்பிசியில் தான் இந்த ப்ராப்ளம் ஏற்படுது இந்த சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா டாக்டர்? இப்போ நார்மலாக இருக்கிற அந்த ரத்த அணுக்களுக்கும் சிக்கிள் செல் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? ஸோ இப்போ நார்மலாக சிக்கிள் செல் டிசீஸ் இருக்க பேஷண்ட், இப்போ அதுலேயே 2 குரூப் நான் சொன்ன மாதிரி ட்ரைட் இருப்பாங்க, ட்ரைட் ஆர் கேரியர் இருப்பாங்க, ஆர் சிக்கிள் செல் டிசீஸ்டு இருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ட்ரைட்டுக்கு பெரிய லெவலில் இப்போ பாதிப்பு இருக்காது. அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே ஏசிம்டமேட்டிக்காக தான் இருப்பாங்க. ரேராக கிட்னி இஷ்யூஸ் கொஞ்சம் அந்த சிக்கிள் செல் செல்ஸ் இருக்கும்போது கிட்னி இஷ்யூஸ் கொஞ்சம் வரலாம். அதுவுமே அர்லி ஸ்டேஜஸில் வராது. மேக்ஸிமம் ஒரு 30s 40s இந்த மாதிரி வயசு ஆக ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி சிக்கிள் செல் ப்ராப்ளம் வரலாம். ப்ரிடாமினென்ட்லி கிட்னி இஷ்யூஸாக தான் இருக்கும் சிக்கிள் செல் ட்ரெயிட்டுக்கு. வேறு சிக்கிள் செல் டிசீஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். சிக்கிள் செல் டிசீஸ் தான் நம்மளோட டார்கெட் குரூப் பாப்புலேஷன். அவங்க நியூனேட்டாலஜி, அதாவது என்னென்னா குழந்தையாக இருக்கிற சமயத்துலேருந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படலாம். சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்ட்ரோக் ஏற்படலாம். சின்ன அந்த ரத்த அணுக்களில் பிளாக் இருக்கும்போது ஸ்ட்ரோக் ஏற்படலாம். வளர வளர ஒரு 8லேருந்து 10 வயசு இந்த டைமில் இருக்கும்போது சின்ன சின்ன ஜாயின்ஸ்லலாம் பெயின், கை விரல்களிலோ கால் விரல்கள்லையோ பெயின் ஏற்படலாம். இதுதான் டாக்டலைட்டிஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர வளர என்ன ஆகுனா நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் தேவைப்படலாம். ஸோ நிறைய ஜாண்டிஸ் ஏற்படலாம். யூரின்லேயோ கண்லேயோ ஜாண்டிஸ் அந்த மஞ்சள் கலர் இருக்கிறது தெரியும். அப்புறம் ஸ்ப்ளீனோமெகாலி ஏற்படலாம். ஸ்ப்ளீன் சைஸ் பெருசாகிட்டே போகலாம். அது நார்மலாக நம்ம ஹீமோக்ளோபின் நார்மல் இல்லாமல் இருக்கிறதுனால மற்ற பாடி பார்ட்ஸ் எடுக்கணும். இப்போ ஸ்ப்ளீனு, லிவரு இதிலெல்லாம் ப்ரொடக்ஷன் அதிகமாக ஏற்படுறதுனால ஸ்ப்ளீனோமெகாலி, ஹெப்பட்டோமெகாலி இந்த மாதிரி ஏற்படலாம். அப்புறம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். கடுமையான வலி இருக்கும். அக்யூட் செஸ்ட் சிண்ட்ரோமு, செஸ்ட் க்ரைசிஸ், பெயின் க்ரைசிஸு இதெல்லாம் தான் மோஸ்ட் காமனாக நம்ம சிம்டம்ஸாக இந்த சிக்கிள் செல் டிசீஸ்டு பேஷண்ட்ஸ்க்கு பார்க்குறோம். ஓகே டாக்டர். எஸ், நீங்களுமே டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 29860038 அல்லது 2952055554 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் காலர் கிட்ட பேசிடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
வணக்கம், டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். நான் வேலூர் மாவட்டம் கட்டாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இந்த சிக்கல் செல் இந்த டயக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன நவீனமயமாக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு? இந்த சிக்கல் செல் டிசீஸ்னு குறிப்பிட்ட வயது உடையவருக்கு தான் அதிகம் காணப்படுகிறது இந்தியாவில் அப்படின்ட்டு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? அப்படி சின்னவங்களுக்கும் வரும்போது இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டிஃபர் ஆகுமா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க டாக்டர். ஓகே, முதல் கேள்வி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பற்றி கேட்டீங்க. இப்போது நவீன முறையில் இப்போ கரண்ட் அட்வான்சஸ் 2026ல் நம்ம வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா க்யூருன்னு பார்த்திங்கன்னா அலோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட், எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை இருக்குது. அதை தாண்டி ஜீன் தெரப்பியும் இருக்குது. ஜீன் தெரப்பிலாம் வந்து அதெல்லாம் இன்னும் கிளினிக்கல் ட்ரையலில் இருக்குது. கரண்ட்டாக இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. ஆனால் அலோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது ஸ்டெம் செல்லில். அதுவும் குறிப்பிட்ட பேஷண்ட்ஸ்க்கு மட்டும், அதாவது சின்ன வயசில் ஸ்ட்ரோக் வரலாம், இல்லை ரொம்ப வந்து தாங்க முடியாத வலி, ஒரு வருஷத்துக்கே ஒரு 6-7 தடவை வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் நோக்கி நம்ம மாற்று சிகிச்சை இருக்குது. ஆனால் நம்மளோட இந்தியன் பாப்புலேஷனில் ஒரு 60-70% வந்து இந்த மாதிரி ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெலாம் போகாமல் வெறும் பெயின், செஸ்ட் பெயின், இல்லை வேசோக்ளூசிவ் கிரைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக நம்ம வேக்சினேஷன் கொடுக்கறதுனாலையோ, ஹைட்ராக்சியூரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுக்கறது, அப்புறம் நல்ல பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ரெகுலர் ஃபாலோஅப்பில் வச்சுக்கிறது, இவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் டைம் வந்து இவங்கெல்லாம் வந்து நல்ல வாழும் முறையே இருப்பாங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ 2வது கேள்வி வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கம்மா? அந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் இப்போ ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, ஜீன் தெரப்பி வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ டிரான்ஸ்பிளான்ட்ஸும் தமிழ்நாட்டிலையும் நடந்துட்டு தான் இருக்குது சிக்கல் செல்லுக்கு. டாக்டர், இப்போ வந்து அவங்க கேட்டிருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இது முழுமையாக நம்மளால் க்யூர் பண்ண முடியாது. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். டிரான்ஸ்பிளான்ட் வந்து க்யூர் நம்ம வந்து மற்ற இதெல்லாமே வேறு. பட் உங்களுக்கு க்யூருன்னு வேணும்னா அது நம்ம அலோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் மட்டும்தான் க்யூர் இருக்கும். ஓகே, அது வந்து முழுமையாகவே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். ஓகே, அது வந்து பர்டிகுலர் ஏஜில் தான் பண்ணணுமா, இல்லாட்டி இப்போ பிறந்த குழந்தைக்கே இருக்குங்கும்போது பட்சத்தில் அவங்களுக்கே நம்மளால் பண்ண முடியும்? ஓகே, நம்ம எல்லா ஏஜ் குரூப்பும் பண்ண முடியும். ஆனால் ப்ரிடாமினெண்ட்டாக நல்ல க்யூர், நல்ல இது இருக்கணும்னா நம்ம வந்து எங்கர் ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷனில் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கிட்னி போன்ற உறுப்புகளை வந்து அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி சிக்கிள் செல் இருக்கிறவங்களுக்கு வந்து மலேரியா வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் டாக்டர்? இல்லை, இது வந்து ஒரு சிக்கிள் செல் ட்ரெய்ட்டுங்கிற ஒரு குரூப் இருப்பாங்க, சிக்கிள் செல் டிசீஸ்ன்னு இருப்பாங்க. பட் சிக்கிள் செல் ட்ரெய்ட்டில் தான் அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஆனால் சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் ட்ரைட் இருக்கிறவங்களுக்கும் சிவியர் பிளாஸ்மோடியம் மலேரியா இதெல்லாம் வந்திருக்கு. ஆமாம், வந்திருக்கு. நம்ம இதை ஒரு மிஸ்கன்செப்ஷனாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ இவங்களுமே அந்த எண்டமிக் ஏரியா ஆஃப் மலேரியாவில் இருக்கும்போது சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், மலேரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஓகே டாக்டர். ஸோ மெயினாக அறிகுறிகள் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அறிகுறிகள் வந்து சிக்கிள் செல் டிசீஸ் பேஷண்ட்ஸ், சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு தான் சிவியர் அறிகுறிகள் இருக்கும். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கர் பாப்புலேஷன் இப்போ வந்து லெஸ் தென் 5 years இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரோக் வரலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இவங்களுக்குலாம் ஸ்ட்ரோக்கு தான் ப்ரிடாமினண்ட்டாக சிம்டம்ஸ் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் வந்து அம்மா கிட்டேருந்து வந்த ஹீமோக்ளோபின் வந்து அப்போது நார்மலாக குழந்தைகிட்டேருந்து வர ஹீமோக்ளோபினை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு, அந்த சிக்கிள்ஸ் எல்லாம் சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும்போது ஸ்ட்ரோக்கில் ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும்னா 7-5 10 வயசு வரைக்கும் அந்த சின்ன சின்ன ஜாயிண்ட் பெயின்ஸ் வரலாம். இதில் வந்து இதுதான் டாக்டிலைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 to 20 years போகும்போது இந்த சிவியர் பெயின் வரலாம். அதுதான் வேசோக்ளூசிவ் கிரைசிஸ். கை கால் வலி, நரம்பு வலி சிவியராக இருக்கும். அதுக்கப்புறம் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அது அக்யூட் செஸ்ட் சின்ட்ரோம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸு, செஸ்ட் சின்ட்ரோமு, ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன்ஸு, அப்புறம் ஜாண்டிஸு, இதெல்லாம் வந்து அந்த 10 to 20 years வரலாம். அதுக்கு மேலே போக போக என்ன ஆகும்னா ரெகுலராக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு வரலாம். அதில் ஸ்ப்ளீனோமெகாலி வரலாம், ஹெப்படோமெகாலி வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், நான் நாகராஜன் பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசலாங்களா? சொல்லுங்கள் சார். சார் குட் மார்னிங், குட் ஈவினிங் சார். நாகராஜன் சார். சொல்லுங்கள் சார்.
எங்க ஒய்ஃப் உங்க பேஷண்ட் சார், வடபழனியில ஜெயலட்சுமி. ஓ ஓகே ஓகே சார். அவங்க இப்ப ஹைட்ராவும் குளோப்ளேட்டும் சாப்பிட்றாங்க. பிளாட்லெட்ஸ் லெவல் நல்லா குறைஞ்சி போச்சு. பட் ஒரே ப்ராப்ளம் இப்ப என்னன்னா ஐ ப்ராப்ளம் மட்டும் இருக்கு சார். அவங்க அவங்க என்ன ஏஜ் இருக்காங்க சார்? அவங்க என்ன டயக்னோஸ் சார்? யுவர் பேஷண்ட் ஒன்லி. ஜெயலக்ஷ்மி இல்லை சார், ஜெயலக்ஷ்மிங்களா? ஜெயலட்சுமி தான். இவன் ஒரு ரிமெம்பர் ஹேர் சார். ஏதாவது டயக்னோசிஸ் இருக்கா சொன்னீங்கன்னா அது ஞாபகம் வரும். இல்ல அது இல்ல என்கிட்ட இப்ப கையில இல்ல. ஹைட்ரா சாப்பிட்றாங்க, அப்புறம் குளோப்ளேட் சாப்பிட்றாங்க. ஓகே ஓகே. பிளேட்லெட் கவுண்ட் அதிகமாக இருந்துச்சா? இப்போ என்ன ப்ராப்ளம்னா கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, ஹார்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கும் அங்கேயே தான் பாக்குறோம் நாங்க. ஓகே. அது ஐ வாண்ட் டு காம்ப்ளிமெண்ட் யூ, தட் இஸ் வை ஐ அம் காலிங் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ அதுக்கு என்ன சார், கண்ணுக்கு என்ன சார் பண்றது? சார் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஹைட்ராக்ஸூரியாவில் கண் ப்ராப்ளம் வரலாம் சார். நீங்கள் ஒரு வாட்டி ஆஃப்தால் டாக்டர் மட்டும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சார். அட்லீஸ்ட் அந்த ஒரு ஜஸ்ட் விஷன் லாஸா இல்லை வேற ஏதாவது? அதுக்கும் விஷன் லாஸ், ரைட் விஷன் கம்ப்ளீட்லி லாஸ்ட். லெஃப்ட் வந்து ஒரு 60% இருக்கு. அது வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரி, டெஃபினட்டாக கண் டாக்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்ல சார்? ஆமாம், டெஃபினட்டாக ஆப்தமாலஜிஸ்ட்டை பார்க்குறது தான் பெட்டர் சார். தேங்க்யூ சார், சோ கைண்ட் ஆஃப் யூ சார். யூ ஹவ் ட்ரீட்டட் ஹர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் நம்ம வந்து மாத்திரைகள்லாம் எடுத்துப்போங்களா டாக்டர்? ஸோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத தான் இந்த காலர்ஸ் மூலியமாக சொல்ல வராங்களா? ஹைட்ராக்ஸியூரியா தான் நம்மளோட மேஜர் ட்ரீட்மெண்ட், டேப்லெட் வைஸ் ட்ரீட்மெண்ட். ஹைட்ராக்ஸியூரியாவில் போன் மேரோ சப்ரெஷன் வரலாம், இதில் அனிமியா வரலாம், WBC கவுண்ட் குறையலாம், பிளேட்லெட்ஸ் குறையலாம். பட் இவங்க லாஸ்ட் சொன்னவங்க வந்து சிக்கிள் செல் மாதிரி தெரியும். ஓகே. ஸோ வேறு ஏதோ ஒரு இஷ்யூனால ஹைட்ராக்ஸூரியா ஆட் பண்ணிப்போம். பட் ஹைட்ராக்ஸூரியா தான் சிக்கிள் செல்லுக்கு ப்ரிடாமினன்ட் ட்ரீட்மெண்ட்டு. ஓகே. அதில் வந்து இந்த மாதிரி மைல்டு சைடு எஃபெக்ட்ஸ், மைல்டு சப்ரெஷன்ஸ் வரலாம். ஓகே. அது அனிமியா வரலாம், ஹீமோக்ளோபின் குறையலாம். ஓகே. இதுக்கெல்லாம் தான் நம்ம சேர்த்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே டாக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னீங்க லைக் வந்து செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இல்லாட்டி இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வரும். அது வந்து லைக் டே டு டே லைஃப்லேயே இருக்குமா இல்லாட்டி எந்த மாதிரியான டைமில் அதிகமாக வரும்? ப்ரிடாமினண்ட்டாக இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ், எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ், இப்போ வந்து வார்ம் கிளைமேட்டாக இருக்குதோ இல்லை கோல்டு கிளைமேட்டாக இருக்கும் போதோ இந்த மாதிரி இருக்கும், இல்லை அவங்க டீஹைட்ரேஷனில் இருக்கும் போதோ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த சிக்கிள் நார்மல் ஆர்பிசிஸ் வந்து சிக்கிள் ஷேப்டு செல்ஸாக அதிகமாக மாறிடும். ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன் டெவலப் ஆகும். ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது அது அவங்க வந்து அந்த பெயின் கிரைசிஸ்க்குள்ளே இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் இருக்கும் போதோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னலாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போதோ, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட் இருக்கும் போதோ, ஸோ வார்மில் வந்து அவங்க வந்து ஹாட் கிளைமேட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரைசிஸ் அதிகமாகும். பெயின், செஸ்ட் பெயின், வாசோக்ளூசிவ் கிரைசிஸ் இந்த மாதிரி இருக்கிறது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஓகே. இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க எதெல்லாம் தவிர்த்தா இந்த பெயின் கிரைசிஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம்? ஸோ பெயின் கிரைசிஸில் பண்ணும்போது அவங்க வந்து நல்ல ஹைட்ரேஷனில் இருக்கணும். நல்ல ஹைட்ரேட், இப்போ வார்ம் கிளைமேட்டில் போகிறாங்க அப்படின்னா நல்ல ஹைட்ரேஷன் இருக்கணும். ஓகே. செகண்டு வேக்சினேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்து வந்துருக்கணும். ஓகே. ஸோ ஏன்னா சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இவங்களுக்கு வந்து கிரைசிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதனால ப்ராப்பராக இருக்கணும். ஹைட்ராக்ஸியூரியா ரெகுலராக எடுக்கணும், ஃபோலிக் ஆசிட் ரெகுலராக எடுக்கணும், சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து நியூ பார்ன் பேபிஸ்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து டாக்டரோட அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், ரெகுலர் ஃபாலோஅப்ல இருக்கணும். ரெகுலர் ஃபாலோ. ஓகே டாக்டர். ஸோ இது இல்லாம வந்து வேக்சினேஷன் ஒன்று சொன்னீங்கல்ல டாக்டர், இது எதுக்காக? லைக் இம்யூனிட்டிக்காகவா ஆர் எல்ஸ் இந்த? ஆமாம், இப்போ இவங்க இந்த மாதிரி சிக்கிள் செல் பேஷண்ட்ஸ்க்குலாம் என்னென்னா நான் முன்னாடி சொன்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுனாலும் மற்ற பேஷண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ப்ளஸ் இவங்களுக்கு ஸ்ப்ளீன்லாம் வந்து பெருசாகும் போது என்னன்னா ஆட்டோஸ்ப்ளீனெக்டமி மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நார்மலாக இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இவங்களுக்கு வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலராக ப்ரொஃபிலாக்சிஸில் இல்லை ரெகுலராக வேக்சினேஷன்ஸில் வச்சுருக்கிறது நல்லது. இவங்க வந்து யூஸ்வலாக சின்ன வயசுலேருந்தே பென்சிலின் ப்ரொஃபிலாக்சிஸ் இந்த மாதிரி விஷயங்களும் போடுவோம். ஓகே. அது பேஷண்ட் டு பேஷண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஜேர்னி ட்ராவலிங் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இப்போ ஆக்சிஜன் கிடைக்காது. இப்போ வந்து ஹைக்கிங், மவுண்டைன் ட்ரெக்கிங்லாம் போகிறாங்கன்னா அந்த டைம்லலாம் நமக்கு வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து அவங்க அதெல்லாம் ஜேர்னிலாம் மேற்கொள்ளலாமா? ஜென்ரலி இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸு, அதுவும் எஸ்பெஷலி நிறைய வேசோக்ளூசிவ் கிரைசிஸ், ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வேசோக்ளூசிவ் கிரைசிஸ்ன்றது ஒரு 4லேருந்து 5க்கு மேலே போகும்போது ஜென்ரலாக இவங்களுக்குலாம் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே. அட்வைஸரு அவாய்ட் பண்ணிடுறது தான். ஓகே. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்
ட்ராவலிங், இந்த climate சேஞ்ச் அந்த மாதிரியான டைம்லலாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை ஆமாம், ஓகே முடிஞ்ச அளவுக்கு. ஓகே சார். ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு மாதிரியான அறிகுறி இருக்கும், பெரியவர்களுக்கு ஒரு மாதிரியான. ஆமாம். ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கும்போது பெரியவங்களுக்கு என்ன மாதிரியான? சின்ன வயசில் ஸ்ட்ரோக், பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேசோக்ளூசிவ் கிரைசிஸ் தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். வேசோக்ளூசிவ் கிரைசிஸும் செஸ்ட் பெயின், அக்யூட் செஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடியது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஜாண்டிஸ் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி நேரத்தில் எந்த அறிகுறி வந்து எமர்ஜென்சி கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போயே ஆகணும்? இதில் சில அலார்மிங் சைன்ஸ் இருக்குது. இப்போ சிக்கிள் செல் பேஷண்ட் வந்து ஃபீவர்னு சொல்கிறாங்கன்னா டெஃபினட்டாக டாக்டர் வந்து பார்த்துடணும். அவங்க நார்மல் ஃபீவர் மாதிரி டீல் பண்ணுறதோ இல்லை பேராசிட்டமால் மட்டும் போட்டிருக்கிறதோ இருக்கக்கூடாது. ஃபீவர் டெஃபினட்டாக அவங்க வந்துடணும். செகண்ட் ஜாண்டிஸ்க்கும் நம்ம வந்து ரெகுலராக வந்துடணும். தேர்டு வந்து பெயின் இருந்துச்சுனாலே அதை டாலரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் போதே அவங்க சீக்கிரம் வந்துடணும். ஓகே. ஃபீவரு, காஃப், கோல்டு, பிரெத்லெஸ்னஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ், இதெல்லாம் வந்து அக்யூட் சைன்ஸு. இதெல்லாம் வார்னிங் சைன்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க சீக்கிரமாகவே வந்து டாக்டர் வந்து பார்த்துருவோம். இதெல்லாமே வந்து அலார்மிங் சைன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்துருவோம். ஓகே. இது இல்லாமல் வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கும் இவங்களுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கும், அண்ட் என்னென்னலாம் இவங்க வந்து டெய்லி லைஃப்பில் வந்து அவங்க ஃபாலோ அப் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல டாக்டர்? இவங்க வந்து என்னென்னா சிக்கிள் செல் டிசீஸ் பேஷண்ட், இவங்க வந்து ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே. நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு வேக்சினேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, பட் அவங்க அதுக்கேற்ற இம்யூனிட்டி இருக்கும். பட் இவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக ப்ராப்பர் வேக்சினேஷன்ஸ் போட்டுருந்துருக்கணும். ரெகுலராக கொடுக்குற டேப்லெட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராக்ஸூரியா, ஃபோலிக் ஆசிட்னா ரெகுலராக எடுத்துருக்கணும், ரெகுலராக செக்அப் பண்ணியிருக்கணும். ஓகே. ப்ளஸ் வருஷத்துக்கு எத்தனை தடவை வேசோக்ளூசிவ் கிரைசிஸ் வந்திருக்கு, எத்தனை பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை ஜாண்டிஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி வச்சுருந்துருக்கணும். ஓகே. ஃபோர்த்து, இதெல்லாம் இருக்கும்போது அப்போ சொல்லியிருக்க அட்வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது, ரெகுலராக வந்து டாக்டர் ஃபாலோ பண்ணுறது. ஓகே. ஸோ இதெல்லாம் இவங்க ரெகுலராக பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்கிள் செல் பேஷண்ட்ஸு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஓகே. ஓகே டாக்டர், நம்ம நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பலம். எஸ்மா, உங்களோட கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். இப்ப டைஃபாய்டு, மலேரியா, அம்மை அப்படிங்கிற மாதிரி இப்ப நீங்க இந்த டிசீசஸ் என்னமோ சொல்றீங்களா, அப்படின்னா அது என்ன வியாதியை சேர்ந்தது? அது வணக்கம்மா, இது வந்து மரபணு நோய்மா. இது மரபணுல சின்ன மாற்றம், ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அதுதான் மரபணுவில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும்போது அதுதான் வந்து இந்த சிக்கிள் செல் டிசீஸ்மா. அதுதான் அப்படின்னு ஏதாவது உடம்புல மாற்றம் தெரியுமா, ஸ்கின்லயோ? ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து ஹீமோக்ளோபின் ரத்த சோகையில் தான் வருமா. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாம் அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையில் தான் ஆரம்பிக்குது. அதுதான் நமக்கு கொஞ்சம் அடல்ட் ஏஜ் குரூப்பில் தெரியும். அதுக்கப்புறம் ஜாண்டிஸோடு சேர்ந்து இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இந்த சிக்கிள் செல்லில் பெயின் இருக்குமா, ஃபுல் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு மறுபடியும் என்னன்னா, இப்போ புற்றுநோயின்னு சொல்கிறோம், டிபிங்கிறோம், அந்த மாதிரி இது என்ன சேரும்? அது வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாமா ஆரம்பத்திலவே தெரிஞ்சா? இல்லைம்மா, இது ஆரம்பத்திலே தெரிஞ்சதுன்னா அது என்ன மாதிரி வெளிப்பாடுகள் இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து புற்றுநோய் மாதிரிலாம் இல்லை. இது வந்து மரபணு நோய். இது வந்து மரபணு ஜெனட்டிக் நோய். அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து குழந்தைங்களுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி மரபணு நோய். இது கேன்சர் வெரைட்டியில் வராது. அந்த கேன்சர்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நன்றி டாக்டர். எஸ், நீங்களுமே உங்களுக்கான கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 29860003 அல்லது 2952205554 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். இன்று 5:02 மணிக்கு வானவெளியிலே சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். எஸ் டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த ஹார்ட் அட்டாக் வந்து குடும்ப ரீதி அப்படியே போய் ஜீனா வருமா சார்? அது ஹார்ட் அட்டாக்குங்களா? இல்லை சார், ஏன்னா சமீபத்தில் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி எங்கள் தம்பி வந்து இறந்துட்டாங்க. அவன் ஆப்ரேஷன் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி மறந்ததாக இறந்துட்டாங்க. ஓகே சார். ஒரு 4 வருஷம் முன்னாடி பண்ணி அப்போ சமீபத்தில் இறந்துட்டாரு.
ஓகே சார். இன்னொரு தம்பிக்கு அட்டாக் வந்து இப்போ ஒரு 15 நாள் அவதியா இருக்கு சார். இது எப்படி குடும்ப ரீதியா வருங்களா? ஹார்ட் அட்டாக்ல அப்படி தானே சார்? ஹார்ட் அட்டாக் தானே கேட்குறீங்க? ஆமா சார். சார் ஹார்ட் அட்டாக் விஷயம் வந்து எனக்கு நீங்கள் பெட்டர் வந்து இதை வந்து கார்டியாலஜி டாக்டர்கிட்ட கேட்குறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பட் ஹார்ட் அட்டாக் வந்து எந்த வயசில் வேணால் வரலாம். இப்போது சமீப காலத்தில் நாங்கள் எங்கள் ஏஜ்லேயும் பார்க்குறோம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கூட வருது. ஆமாம் சார், யங்ஸ்டர்ஸ்லேயும் பார்க்குறோம். பட் அதுக்காக எல்லாருக்கும் மரபணு ப்ராப்ளம் அந்த மாதிரி நாங்கள் சர்ச் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ இருக்கிறதுல ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஏர்லி ஏஜில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் ஈஸியாகவே வருது. ஸோ அரௌண்ட் 20 to 30 இயர்ஸ்லேயே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். முன்ன மாதிரி வந்து 40, 50, 60 அப்படி பார்க்குறது இல்லை. 20 to 30லேருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் 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 சார். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசலாம். அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியங்க. வணக்கம் சார். சுகர் ஏறி ஒரு 5 விரலை எடுத்தாச்சு. சரிங்க சார். இதுக்கு மேல சுகர் சம்பந்தமா எனக்கு ஏதாவது தொந்தரவு வருமா? அதுக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க சார்? இன்சுலின் ஏதாச்சும் போட்டுருக்காங்க? மெடிசன் கொடுத்துருக்காங்க. அதுல படிக்க தெரியாது. மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 வகையான மாத்திரையை கொடுத்துருக்காங்க சார். ரெகுலராக சுகர் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்த எந்த ப்ராப்ளமும் வராது. ரெகுலராக சுகர் செக் பண்ணணும், இன்சுலின் போடணும். ஆமாம் சார், ரெகுலராக இன்சுலின் போட்டு சுகர் செக் பண்ணி கரெக்டான முறையில் போட்டிங்கன்னா சுகர் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வராது. ஓகே, எஸ் டாக்டர். ஸோ நம்ம வந்து சிக்கிள் செல் டிசீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சில பேர் வந்து ஹார்ட் அட்டாக் அதை பற்றிலாம் கேட்டுட்ருக்காங்க. எஸ் டாக்டர், நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திருமணத்துக்கு முன்னாடியே சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணுறது மூலியமாக இதை தவிர்க்கலாமா? அது முக்கியமாக மேண்டேட்ரியா? ஆமாம், இப்போது வந்து என்னென்னா நேஷ்னல் சிக்கிள் செல் எலிமினேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஆல் ஓவர் த இந்தியா வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் சிக்கிள் செல் அனிமியா எலிமினேஷன் ப்ரோக்ராம்னு 2047 நம்ம டார்கெட் வந்து சிக்கிள் செல்லை வந்து சோஷியல் பேர்டன்லேருந்து ரெடியூஸ் பண்ணணுன்றது தான். ஸோ இதுக்கு அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா, டார்கெட் பாப்புலேஷன் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி, அந்த ட்ரைபல் பிளாக்ஸு இந்த ஏரியாஸில் தான் காமன். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுனா நீல்கிரிஸ், குன்னூர் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டார்கெட் பாப்புலேஷன் சில பாப்புலேஷனை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் மாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. மாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து யார் யாருக்கெல்லாம் சிக்கிள் செல் டிசீஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் சிக்கிள் செல் ட்ரைட் இருக்குது, அதுலேருந்து ஃபேமிலியில் ஃபுல் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம செக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக எதுக்கு முக்கியம் அப்படின்னா, மாஸ் ஸ்க்ரீனிங்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, ஃபர்தராக அங்கே நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுலேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகாமல் என்னென்னலாம் மாற்று வழிகளோ அதை நம்ம செய்யலாம். அங்கேயே நம்ம பார்த்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணி ப்ரெக்னென்சி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம செக் பண்ணி, ஸோ அதுலேருந்து ஃபீட்டஸ்க்கும் செக் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து ஃபீட்டஸ்க்கும் இருக்குதா இந்த டிசீஸுன்றது செக் பண்ணிக்கலாம் இப்போ. ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம யூனிவர்சலாக கவுன்சிலிங் பண்ணிடலாம், யூனிவர்சலாக ஸ்க்ரீனிங் பண்ணலாம், அப்புறம் கவுன்சிலிங் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா, இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு, இப்போ வந்து குறைஞ்சிருக்கா இல்லாட்டி இந்த ரேட் எப்படி இருக்குது டாக்டர்? ஸோ இன்னும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 2023 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இன்னுமே வந்து நம்ம இந்தியா வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கா இருந்தாலும் நம்ம வந்து செகண்டில் தான் இருக்கிறோம். ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு சிக்கிள் செல் பர்டன் நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு அதிகமாக தான் இருக்குது. ஓகே ஓகே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக வந்து மேரேஜ்க்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுற மூலயமா இதை தவிர்க்கலாம் இல்லை டாக்டர்? ஆமாம், கண்டிப்பாக. ஒருவேளை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணாமல் நம்ம இப்போது மதரோட ஊம்லே வந்து நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதரும் சப்போஸ் நம்ம பார்க்கவே இல்லை, பட் ஒன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம மதருக்கு ட்ரைட்டு, ஃபாதருக்கும் ட்ரைட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபீட்டஸ் சப்போஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா நம்ம ஃபீட்டஸில் கொரியானிக் ஃப்ளூயிட் சாம்பிளிங், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து சாம்பிளிங் பண்ணிவிட்டு அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மூலயமா வந்து நம்ம அப்போவே தடுக்க முடியுமா? நம்ம தடுக்க முடியாது, இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிலேருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லை, அந்த ப்ரெக்னென்சியில் சப்போஸ் இருந்துச்சுனாலும் நம்ம ஏர்லியாகவே சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ இப்போது பெயின் க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், அந்த மாதிரி சமயத்தில் எப்படி அதெல்லாம் கட்டுப்படுத்தலாம் டாக்டர்?
இல்லை டெஃபினட்டாக பெயின் க்ரைசிஸ்ன்னு வரும்போது அவங்க பெட்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டு சென்டரில் இருக்கணும், ஒரு டெர்ஷியரி கேர் சென்டரில் அண்டர் ப்ராப்பர் சூப்பர்விஷனில் இருக்கணும். ஏன்னா ஒரு பெயின் க்ரைசிஸ்ன்னு வந்துச்சுன்னா அதோட ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னன்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா, டீஹைட்ரேஷன் வந்திருக்கா, இல்லை அசிடோசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கான்றதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த வாசோக்ளூசிவ் க்ரைசிஸ்க்கு பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பராக க்யூர் ஆகும். ப்ளஸ் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக அந்த வாசோக்ளூசிவ் க்ரைசிஸ் வராமலும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு ப்ராப்பராக ஹைட்ராக்சியூரியா டோஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஃபோலிக் ஆசிடை போடுறது, வேக்சினேஷன்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ எப்போ பெயின் க்ரைசிஸ் குறையுதோ அப்போ தான் அவங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும். ஓகே டாக்டர். எஸ் டாக்டர், இப்போ நம்ம சிக்கிள் செல் டிசீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து நீங்கள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ட்ரெய்ட் அண்ட் டிசீஸ் அப்படின்ட்டு 2 விதமாக பிரிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அது ரெண்டுத்துக்குமே என்ன விளக்கம் டாக்டர்? ட்ரெய்ட்டுங்கிறது என்னென்னா, ட்ரெய்ட்டுங்கிறது அது அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கேரியர்ஸ் தான். ஸோ இவங்க யூஸ்வலாக ஏசிம்டமெட்டிக்காக தான் இருப்பாங்க. 2 ஜீன் இருக்குன்னா அந்த ஒரு ஜீனில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு ஜீன் நார்மலாக இருக்கும் இந்த ட்ரெய்ட்ஸ்க்கு. ஸோ பெரிய லெவலில் அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. மிஞ்சி போனால் மைல்டாக ஒரு கிட்னியில் ஏதாவது இஷ்யூ இருக்கும், அதுவும் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜஸில் தான் இருக்கும், ஒரு 40 to 50 ரொம்ப மைல்டாக இருக்கலாம். இது ஒன்று தான் அவங்களுக்கு நம்ம வந்து சிக்கிள் செல் ட்ரெய்ட்டுக்கு நம்ம பார்த்துக்கணும். ட்ரெய்ட்டில் 2 விஷயம் தான். ஒன்று இந்த மாதிரி கிட்னி இஷ்யூஸ் வரலாம் ரொம்ப ஏஜில். செகண்ட் வந்து இவங்களுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் மேரேஜுக்கு முன்னாடி வந்து இவங்க ட்ரெய்ட்டுங்கிறது தெரியணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக கவுன்சிலிங்லாம் பண்ண முடியும். ஜெனட்டிக் கவுன்சிலிங்கோ இல்லை ஃபர்தராக அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களும் ட்ரெய்ட்டான்றதை செக் பண்ண முடியும். ஸோ இதுதான் ட்ரெய்ட்டில் இருக்க 2 முக்கியமான விஷயங்கள். ஓகே. வேறு டிசீஸுங்கிறவங்க தான் ஆக்சுவல் பேஷண்ட்ஸ். அவங்க தான் வந்து ஒரு டாக்டரை தேடி வரதோ இல்லை நம்ம பெயின் இருந்துக்கிட்டே இருக்கிறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்டமேட்டிக்காக இருக்கிறது வந்து எப்போவுமே சிக்கிள் செல் டிசீஸ்டு பேஷண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு 2 ஜீனுமே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இவங்களாம் தான் நமக்கு எப்போவுமே பெயின் க்ரைசிஸு, இந்த அனீமியா, ஜாண்டிஸு, இன்ஃபெக்ஷன்ஸு இந்த இதில் வந்து வருவாங்க. ரெகுலராக அவங்களுக்கு தான் மெடிக்கல் செக்கப்புக்கும் தேவைப்படும். இவங்களுக்கு தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வரும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, ஹைட்ராக்சியூரியா டேப்லெட் போடுறது எல்லாமே இவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகே. ஸோ ஆக்சுவல் டார்கெட் பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கிறவங்க தான். ஆமாம். ட்ரீட்டும் வந்து ஒரு கம்யூனிட்டியில் ட்ரீட்டும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங்க்கு உட்படுத்தப்படணும். ஓகே. ஆனால் வந்து அவங்க பெரும்பாலுமே வந்து அறிகுறி இல்லாதவங்க, ஏசிம்டமேட்டிக்காக தான் இருப்பாங்க. ஓகே. ஸ்க்ரீனிங் மூலியமாக மட்டும்தான் தெரியும். ஆமாம். ஓகே. இது பர்டிகுலர் ரீஜியனில் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல டாக்டர், அது எதனால? அவேர்னஸ் இல்லாத காரணத்தினாலையா இல்லை? மெயின்லி வந்து அவேர்னஸ் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த அவேர்னஸ் வந்து அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக அவங்களுக்கு அவேர்னஸ், யூனிவர்சல் ஸ்க்ரீனிங்காவோ அவேர்னஸ் ப்ரோக்ராமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அவங்க இந்த டிசீஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபர்தராக அது எப்படி மேனேஜ் பண்ண முடியுன்றதை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. ஸோ நம்மளோட சொசைட்டியில் வந்து இந்த சிக்கிள் செல் டிசீஸ்க்கான அவேர்னஸ் இருக்கா இல்லையா டாக்டர்? நம்மளோட சொசைட்டியில் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில டார்கெட் குரூப்ஸ், ஒரு சில ஏரியாஸில் மட்டும்தான் நம்ம இதை பார்க்குறோம். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அவேர்னஸை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். மற்றபடி மற்ற ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு அந்த சிக்கிள் செல் டிசீஸை பற்றி அவேர்னஸ் கம்மி தான். ஓகே டாக்டர். ஸோ வந்து என்ன மாதிரியான ஸ்க்ரீனிங்லாம் ரொம்ப மஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்க்ரீனிங் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம நார்மலாக நம்ம கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எடுப்போம். அதாவது ரத்த சோகைக்கு நம்ம எடுக்கிற மாதிரி சிபிசி டெஸ்ட், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுன்னு சொல்கிறத நம்ம எடுப்போம். பட் இது வந்து ஸ்க்ரீனிங்கில் வராது. அவங்களுக்கு ஜென்ரலாக நம்ம பண்ணக்கூடியது ஹெச்பிஎல்சின்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோஃபோரசிஸ்ன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஓகே. ஸோ அதுதான் யூனிவர்சலாக ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். அது சில டைம் பாயிண்ட் ஆஃப் கேர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ மாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் கேர் அனாலிசிஸில் பண்ணுவோம். ஹெச்பிஎல்சி தான் நம்ம யூஸ்வலாக பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. ஓகே. ஸோ இதை தவிர வந்து அதாவது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நம்ம ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த டெஸ்ட் நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பர்டிகுலர் நேம் அந்த மாதிரி இதுதான் நம்ம ஹெச்பிஎல்சி தான் பர்டிகுலர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஓகே. சிபிசி ப்ளஸ் வந்து நார்மலாக எடுக்கக்கூடிய ஹெச்பிஎல்சி டெஸ்ட், இதுதான் வந்து ஸ்க்ரீனிங்கு. டெஃபினட்டாக ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாருமே பண்ணணும். ஓகே. அந்த இதில் இருக்கும்போது பண்ணணும். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் டெஸ்ட் தான். அது வந்து ரொம்ப பயந்து அது பண்ணாமல் இருக்கிறது வந்து இது இல்லை. எல்லாருமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது மூலியமாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம இதை செக் பண்ணிக்கலாம், தவிர்க்கலாம். ஓகே டாக்டர். ஸோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ். அதில் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல டாக்டர், அது
அது வந்து கண்டிப்பாக எந்த சமயத்தில் அது மேண்டேட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம்? ஆமாம், சிக்கிள் செல் அனீமியா, ஆக்சுவலாக இது வந்து சிக்கிள் செல் அனீமியா தான். ப்ரிடாமினண்ட்டாக சிம்டம் வந்து அனீமியாவாக தான் இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு சிக்கிள் ஷேப்டு ஆர்பிசிஸ் இருக்கும்போது, அது வந்து ஸ்ப்ளீனுக்கு போகும்போதோ இல்லைனா வந்து வேறு எங்கேயாச்சும் நம்ம ஒரு சர்க்குலேஷனில் இருக்கும் போதோ சீக்கிரம் அடிபட்டு அழிஞ்சு நம்ம அனீமியாவை ஏற்படலாம், ஹீமோக்ளோபின் கம்மியாயிடலாம். ஓகே. ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்க ஒரு மேக்ஸிமம் நம்ம டார்கெட் வந்து ஹீமோக்ளோபின் 7 வச்சுக்கலாம். 7 கீழே போச்சுன்னா நம்ம வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 7 இருக்குது ஆனால் பயங்கர பெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்கிள் செல் பேர்டனை குறைக்கிறதுக்கு நம்ம பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம ரெகுலராக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ்க்கு தேவைப்படும். ஓகே. ஸோ இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணால் தான் பெயின் கொஞ்சம் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே டாக்டர், நம்ம ஒரு காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில் பேசுகிறேன் மேடம். எஸ் சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நம்ம மகனுக்கு குழந்தை பிறந்தது. சார் உங்களோட ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணுறீங்களா? ஓகே பண்ணிட்டேன். இப்போ பேசுங்க சார். இல்லை சார், இன்னுமே இறைச்சலாக தான் இருக்குது. கேக்குதுங்களா? இப்போ இப்போ ஓகே சார். ஓகே, அவருக்கு சரியாக கனெக்ஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர், இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம்ல டாக்டர். ஸோ என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து அது பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஸோ இப்போது கரண்ட்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது நார்மலாக வந்து ஹைட்ராக்சியூரியா டேப்லெட்லேருந்து டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் இருக்குது. ஜீன் தெரப்பின்னு இன்னொன்று இருக்குது. அது வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரையலில் மட்டும்தான் இருக்குது. அது இன்னும் சோஷியலைஸ் ஆகி இன்னும் நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் வரலை. அண்டர் ஒன்லி ட்ரையல்ஸில் மட்டும்தான் இருக்குது. அங்கங்கே ஏதாச்சும் ஒரு பெரிய சென்டரில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் அலோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லைக் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயும் பண்ணுறோம், சிக்கிள் செல் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுறோம். ஸோ அதில் வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் லெவலுக்கு போகக்கூடியது சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சில பேஷண்ட்ஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நம்ம பண்ணுறோம், எல்லாருக்கும் பண்ணுறது கிடையாது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட பேசிக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். இப்போ 2வது குழந்தை பிறந்தது சார். ஓகே சார். 15 நாள் முன்னாடி பிறந்திருக்கு. வெயிட் வந்து 2,200 இருக்கு. ஓகே சார். குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு எதுவும் இருக்காதுல்ல சார்? இல்லை சார், இப்போ அவங்க எங்கே இருக்காங்க சார்? ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களா? இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகல சார், ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்காங்க. 3 நாள் ஆகுது பிறந்து 3 நாள் தான் ஆகுதா? ஆமாம் சார். ஓகே ஓகே. இப்போ தாய்ப்பால்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான் இல்லை சார், தாய்ப்பால்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா குழந்தை? ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார், ஓகே. அப்போது ப்ராப்ளம் இருக்காது சார். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கா? ஆமாம். ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. 6 மாதம் போது தான் பண்ணுவாங்க. 15 நாள் 10 நாள் முன்னாடி பிறந்துருச்சு அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ தாய்ப்பால்லாம் எடுக்க ஆரம்பிச்சு ஓரளவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த காலர். ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார், நான் விஸ்வநாதன் பேசுகிறேன், குடியாத்தம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. சொல்லுங்கள் சார். இந்த சிக்கல் செல் அனிமியா அப்படின்னா ஒரு என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னா பிலோ 7 வந்தது. அவங்க திடீர்னு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் பண்ணாங்க. ஒரு 3 days மானிட்டர் பண்ணாங்க. 9.5 வரைக்கும் வருது. மறுபடியும் குறையுது சார். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா, இல்லை மறுபடியும் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகலாமா? சரி, இவங்களுக்கு அவங்க சிக்கிள் செல் டிசீஸ்டு பேஷண்ட் அப்படி தானே சார்? அவங்க ரெகுலராக வந்து டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேறாங்க சார். என்ன ஹீமோகுளோபின் குறையுதுன்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறாங்க. நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் தான், இருந்தாலும் அவங்க முழுமையாக அதை சொல்ல மாட்டேறாங்க. என்னன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட் பாருங்கள், ஹீமோகுளோபின் கன்டினியூ பண்ணுங்க, சப்ளிமெண்ட்ரி சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர ஃபர்தராக அவங்க என்ன மாதிரியான அது டிசீஸ்னு சொல்லவே மாட்டேன்றாங்க. அவங்க ஏஜ் அரௌண்ட் 60-62 இருக்கும் அந்த லேடிக்கு.
ஓகே 62 இருக்கும்னு சொல்கிறீங்க. ஓகே ஆமாம் சார், ஆமாம் சார். அவங்க ஹெச்பிஎல்சி டெஸ்ட்லாம் சொல்கிறீங்களா சார்? என்ன பெயின் தெரிஞ்சுக்கலாமா? பெயின்னா பாடி ஃபுல்லாக பெயின் இருக்குமா இல்லை என்ன மாதிரியான? ஆமாம் சார், யூஸ்வலாக வந்து அந்த வேசோ அக்ளூசிவ் பிரச்சனை தாங்க முடியாத கை கால் குடைச்சல், கை கால் வலி இப்படி தான் சார் இருக்கும். கரெக்ட் சார். இதை எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? இது சிக்கிள் செல் அனிமியா தானா இல்லை ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் மட்டும்தான் சொல்ல முடியுமா? ஆமாம் சார், இப்போ அவங்க ப்ரிடாமினெண்ட்டாக அனிமியான்னு தான் இருக்காங்க, அப்படி தானே சார்? ஹீமோகுளோபின் தான் கம்மியாக இருக்குது, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அது கூட சேர்ந்து ஜாண்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது? ஜாண்டிஸ் அந்த மாதிரி தெரியல சார். ஆனால் அவங்க திடீர்னு இந்த மாதிரி ரொம்ப சோர்வாயிடுறாங்க. எப்போ பார்த்தாலுமே பெட் ரெஸ்ட் தான், ஏகப்பட்ட மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க, பிபி மாத்திரை சாப்பிட்றாங்க, சுகர் மாத்திரை சாப்பிட்றாங்க, அதோட இதையும் சேர்த்து சாப்பிட்டு இருக்காங்க, ஃபோலிக் ஆசிட் அது இதுன்னு. ஹைட்ராக்சூரியாவும் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் சார். ஓகே சார், ஒன்றும் இல்லை, இது கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னா ஹெச்பிஎல்சி டெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் சார். அதில் சிக்கிள் செல்லோட பர்சன்டேஜ் என்னன்றது செக் பண்ணணும். ஓகே. ஸோ அதுதான் கன்ஃபர்மேஷன் சார். அதுக்கு சிக்வன் சிக்கிள் செல் இருக்குங்க சார் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இது. ஏன்னா நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு 50% மேலே தான் இருக்கும் சார். ஏன்னா ட்ரைட்டுக்கெலாம் less than 50 இருக்கும். இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக 50%க்கு மேலேயே இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க ரெகுலராக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஒரு குவாட்டனரி கேர், அதாவது வந்து ப்ராப்பராக பிளட் பேங்க்கில் எல்லா ஆன்டிபாடிஸும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் சார். ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்க சிக்கிள் செல் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எங்கேயாச்சும் நார்மலாக ஏதாச்சும் ஒரு சின்ன பிளட் பேங்க்லேருந்து பிளட்டு போட்டோம் டக்குன்னு ஆன்டிபாடிஸ்லாம் டெவலப் ஆகும். ஸோ இவங்க வந்து ப்ராப்பராக ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு டெர்ஷியரி டு குவாட்டனரி கேர் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு எந்த ஆன்டிபாடிஸும் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளட் பேக் கொடுத்தா தான் ஸோ அந்த ஹீமோகுளோபின் மெயின்டைன் ஆகும் சார். நல்லது சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். எஸ் சார், நம்ம வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து சிலது வந்து இன்னும் டெஸ்ட் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எதெல்லாமே வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் சார்? ஸோ இப்போ வந்து போன் மேரோ ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட், அந்த டிரான்ஸ்பிளான்ட்டு இப்போது கரண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் மாதிரி க்யூருக்கு. ஸோ அதை தாண்டி போச்சுன்னா தான் ஜீன் தெரப்பிலாம் நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் தமிழ்நாட்டிலையும் சில பேஷண்ட்ஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் கூட பண்ணுறோம். ஓகே டாக்டர். ஸோ இது இல்லாமல் வந்து ஒரு நார்மலாக இப்போ சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட் வந்து அவங்கள எப்படிலாம் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? ஸோ டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா, ஃபுட் அந்த மாதிரி? ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்க டிசீஸோட அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு இது சிக்கிள் செல் டிசீஸ் இருக்குது, ஸோ அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வேசோக்ளூசிவ் கிரைசிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. அவங்களுக்கு இது ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம்க்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம அவங்களுக்கு முன்னாடியே டீச் பண்ணிடணும். ஓகே. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி கோல்டு வார்ம் கிளைமேட், எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட்டு இதை வந்து ஜென்ரலாக அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம். ப்ளஸ் அவங்க ப்ராப்பராக ஹைட்ராக்சூரியா போட்டுட்ருக்க பேஷண்ட்டாக இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் சிக்கிள் செல் டிசீஸ் எல்லாமே ஹைட்ராக்சூரியாவில் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ஹைட்ராக்சூரியா டேப்லெட்டை வந்து டோசேஜ் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க முன்னாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ முன்னாடி ஆரம்பிக்கும் போது கம்மி டோஸில் ஆரம்பிச்சிருக்கலாம், அவங்க அதையே போட்டுட்டு திரும்ப பெயின் சொல்லி வருவாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட்ராக்சூரியா டோஸை அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடணும். ஓகே. அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து வேக்சினேஷன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ஒவ்வொரு இயர்லி வந்து இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின், நியூமோகாக்கல் வேக்சின்ஸ் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு வேக்சினேஷன் பூஸ்டர் போடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுத்துடணும். சப்ளிமெண்ட்ஸும் நம்ம ஃபோலிக் ஆசிட் கொடுத்துடணும். ஓகே. ஹைட்ரேஷன்ஸை வந்து அப் டு மார்க் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் உடனே டாக்டர் வந்து ஹெமட்டாலஜி வந்து பார்க்குற மாதிரி நம்ம ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகே டாக்டர். இப்போ நார்மலாக வந்து ஒரு நார்மல் பர்சனே வந்து லைக் பிளட் கவுண்ட்டு எல்லாமே வந்து ரெகுலர் பாடி செக்அப் பண்ணுவாங்களே, ஸோ அது மாதிரி இவங்களுக்குமே வந்து நெசசரியாக லைக் என்ன டியூரேஷனில் வந்து அவங்க வந்து செக்அப் வரணும் டாக்டர்? டெஃபினட்டாக இந்த மாதிரி முன்னாடி சொன்ன அலார்மிங் சிக்னல்ஸ் எது இருந்தாலும் உடனே வந்துடணும். ஸோ இவங்க ஹைட்ராக்சூரியா டேப்லெட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீக்லி ஒன்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டூ வீக்லி ஒன்ஸ் வரா மாதிரி இருக்கும். அப்புறம் 3 மந்த்லி ஒன்ஸ் வரா மாதிரி நம்ம யூஸ்வலாக இவங்களெலாம் 3 மந்த்லி ஒன்ஸ் நல்லா இருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம பார்க்க சொல்லிடுவோம். ஓகே டாக்டர். அதுவும் ரெகுலராக பிளட் டெஸ்ட்டும் பண்ணிடுவோம். ஹீமோக்ளோபின் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா, அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா, க்ரானிக்காக சில பேஷண்ட் பெயின் இருக்கும், அதுக்கேற்ற பெயின் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பிளானாக இருக்கும்.
ஓகே டாக்டர். ஸோ வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது. ஸோ ஆமாம், டெஃபினட்டாக நார்மலாக என்ன லைஃப் ஸ்டைல், இப்போ ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிறது, நார்மல் அயன் டயட் எடுத்துக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோமோ அதை தான் இவங்களுக்கும் நம்ம சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்காது. ஓகே. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஆமாம், ஜென்ரலாக வந்து குறைச்சிக்கிறது நல்லது. அதுக்காக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்ல முடியாது, குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு நம்ம அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஹைட்ரேஷன் லெவலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அவங்க சிக்கிள் செல் டிசீஸ் பேஷண்ட்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ இது இல்லாமல் வந்து லைக் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்களே டாக்டர். ஸோ அனீமியாங்கிற சமயத்தில் வந்து அவங்க லைக் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அது கண்டிப்பாக பண்ணணுமா, இல்லாட்டி அனீமிக்காக இருக்கிறவங்களுக்கு, அதாவது சிக்கிள் செல் அனிமியா இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க? இல்லை, டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட். நம்ம அது வந்து ஸ்பெசிஃபிக்கான குரூப் பாப்புலேஷன்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுறோம். ஆமாம், அது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனாக இருக்கலாம், ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், இல்லை வேசோக்ளூசிவ், அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா இருக்குது. அது இருக்கிறவங்க பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் அந்தளவுக்கு டிரான்ஸ்பிளான்ட் இருக்காது. ஏன்னா நம்மளோட வெரைட்டி ஆஃப் பாப்புலேஷன், வெரைட்டி ஆஃப் சிக்கல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். வேற ஆஃப்ரிக்காவில் அது டோட்டலி சேஞ்ச். ஓகே. ஆஃப்ரிக்காவில் இருக்க பேஷண்ட் தான் அதிகமாக டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். வேற இந்தியன் பேஷண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பர்டன் இல்லை அது. பட் ஆனால் டெஃபினட்டாக ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ இப்படி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படும். தவிர பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் ரெகுலராக எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து நம்ம பார்த்து எல்லா சிக்கிள் செல் பேஷண்ட்ஸ்க்கும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அது டெஃபினட்டாக ஒரு டெர்ஷியரி கேர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் சில நம்ம ராஜீவ்காந்தி இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளட் பேங்க் வச்சுக்கிட்டு அவங்க சிக்கிள் செல் பேஷண்ட்டுன்னு அவங்க பிளட் பேங்க்கு தெரிவிச்சுட்டு அதுக்கேற்ற ஆன்டிபாடிஸ்லாம் செக் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த சிக்கிள் செல்லாம் நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து சில ஆன்டிபாடிஸ்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இது தெரியாமல் நம்ம வந்து நார்மலாக பிளட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போது அந்த அனிமியா வந்து சிவியராக இன்னும் எக்ஸாஜரேட் ஆகும். ஸோ இதனால் வந்து ப்ராப்பராக நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம இவங்களுக்குலாம் பிளட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சிக்கிள் செல் பேஷண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல டெர்ஷியரி கேர் வந்து பிளட் எடுத்துக்கிறது நல்லது. கரெக்ட். லைக் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கும் போது முன்னாடியே டாக்டர் கிட்ட சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஏன்னா நம்ம தெரியாமல் நம்ம இதே சப்போஸ் வெளியே எங்கேயாச்சும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா திருப்பி அனிமியா வரதான் செய்யும். ஏன்னா அந்த பிளட் நம்ம ஏற்றுற பிளட்டே ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால அதை அடிச்சிடும். எஸ் டாக்டர். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து காமனாக லைக் ஒரு அவேர்னஸாக நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் இந்த மாதிரி டிசீஸ் வந்த பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? சிக்கிள் செல் டிசீஸ் பேஷண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா இப்போ இருக்க கரண்ட் ஏரா இந்த 2026 டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே. ஈவன் சில பேஷண்ட்ஸ் க்யூரும் பண்ண முடியும். பட் அந்த லெவலுக்கு போக வேணாம். நார்மலாக இருக்க பேஷண்ட்ஸு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து சாத்தியமும் இருக்குது. பட் அதுக்கு அவங்க நல்ல நார்மலாக ஒரு ஹெமட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்கக்கிட்டேருந்து அட்வைஸ் வாங்கிட்டு ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருந்து ரெகுலர் டேப்லெட்ஸ் எடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெயின்டைன் பண்ணலாம். ப்ளஸ் எப்பப்பெல்லாம் வந்துடணும், டாக்டர் வந்து பார்த்துடணும் அப்படின்றது ஒரு செக்லிஸ்ட்டை அவங்க வச்சுக்கணும். ஓகே. அது இருந்தாலே நம்ம நல்ல லைஃப்பை மெயின்டைன் பண்ணலாம். இவங்கெல்லாம் வந்து நார்மல் லைஃப் ஸ்டைலில் வாழக்கூடிய மக்கள் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஓகே. ஸோ அவேர்னஸ்னால் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் டாக்டர்? அவேர்னஸ் வந்து என்னென்னா இந்த மாதிரி இருக்க சில பாக்கெட்ஸ் ஆஃப் ஏரியாஸை மட்டும் நம்ம யூனிவர்சலாக ஸ்க்ரீன் பண்ணிடணும். ஓகே. யூனிவர்சலாக ஸ்க்ரீன் பண்ணி ட்ரைட்டுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரைட்டுக்கு நம்ம தனியாக அவேர்னஸ் கொடுக்கணும். சிக்கிள் செல் டிசீஸ்க்கு நம்ம தனியாக அவேர்னஸ் கொடுக்கணும். ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுத்துடணும். ஸோ அவங்க அவங்க மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற கவுன்சிலிங் கொடுக்கணும். ப்ளஸ் அவங்க சப்போஸ் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதுக்கு தனி கவுன்சிலிங் கொடுத்துடணும். சப்போஸ் நார்மலாக சின்ன பசங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேக்சினேஷன்ஸ் போடுறதோ இல்லை டேப்லெட்ஸ் ஏர்லியாகவே இனிஷியேட் பண்ணுறதோ அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்துக்கணும். வேறு அடல்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க ரெகுலராக கிட்னியை மானிட்டரிங் பண்ணுறது ட்ரைட்டுக்குனா. ஸோ டிசீஸுக்குனா அதுக்கேற்ற நம்ம தனியாக கவுன்சிலிங்கை ப்ரொவைட் பண்ணிக்கணும். ஸோ 2 ட்ரைட் சேரும்போது தான் வந்து இந்த சிக்கிள் செல் டிசீஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ட்ரைட் இருந்தால் இன்னொருத்தவங்க நார்மலாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம். ஆனால் அதுலேயுமே வந்து
அடுத்த வர ஜென்ரேஷன் ரைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளோட பர்சனல் ஹிஸ்ட்ரியுமே நம்ம பார்க்கணும். ஆமாம், டெஃபினட்டாக. ஸோ ஜென்ரேஷனாக பார்க்குறது மூலியமா கூட இது வருது. வரலாம். ஓகே டாக்டர். ஸோ ஸ்க்ரீனிங் வந்து பிஃபோர் மேரேஜ் மஸ்ட்டு அண்ட் ஆல்சோ ப்ரெக்னன்சி டைம்லேயும் மஸ்ட். ஆமாம். ஓகே டாக்டர். ஸோ நியூ பார்ன் பேபிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம பார்க்குறது மூலிமா ரெகுலர் ஃபாலோஅப் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும்ல டாக்டர்? ஆமாம். ஓகே டாக்டர். ஸோ நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் Thank you so நிகழ்ச்சியில் much. பங்கேற்றதுக்கு.